கானானின் வாழ்க்கைக்கு 4 குணங்கள். இந்த 4 குணங்களை வேகமா பேச விரும்புகிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய 7 ஜாதிகள் அவர்கள் இன்றைக்கு ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். நான் இறங்கினேன். ஆமென். மதம் உன்னை ஏறி வர சொல்லுகிறது, ஆனால் தேவனோ நான் இறங்கி வருகிறேன் என்று சொல்கிறார். அதுதான் கிறிஸ்டியானிட்டி, அதுதான் கிறிஸ்டியன்டம், அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். நீங்கள் ஏறி வருவதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை, அவர் இறங்கி வருகிறார். இந்த இடத்துல பேசுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தூதனானவர். இறங்கினார் என்னாலே இயேசுதான். ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். என்னால் இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதா ஏறினார். இங்க இறங்கினேன்னா இயேசுதான். அப்ப தேவன் யாரு? உங்க கடவுள் யார் சார்? சொல்லுங்க சார். ஏறிவான்னு சொல்றவர் இல்ல, நான் இறங்கி வரேன்டா. He stooped down to make me great. அவர் என்னதான் அப்பா ராணுவ வீரரா இருந்தாலும் தாம் பிள்ளைய தூக்குறதுக்கு வந்து கஞ்சி போட்ட மாதிரி அனுப்பான். தாம் பிள்ளைய தூக்கும் போது குனிஞ்சுதான் தூக்குற. அப்படியே எங்க அப்பா என்ன தூக்குறாரு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் இறங்கினேன். கிரேஸ், கிரைஸ்ட், இது எல்லாம் எதை சொல்றான்? தேவன் இறங்கி வருகிறார். அதை புரிஞ்சுக்கங்க தயவு செய்து. ஏறி வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஒன்றில் தான் ஏறி வர வேண்டும். உங்கள் சிந்தனையில், நீங்கள் யோசிப்பதில் நீங்கள் மேலே ஏறி வர வேண்டும். நல்லா சிந்திக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி செயல்களில் ஏறி வருவதல்ல. ஆனா இன்னைக்கு எல்லா எழுப்புதல் பிரசங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இதை செய் அதை செய், இன்னும் கொஞ்சம் ஏறி வா, இன்னும் கொஞ்சம் ஏறி வா. முடியல சாரு, ஏறி வா. கடைசி வரை ஏறி போகாமலே செத்து போனவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுது நான் இறங்கி வந்தேன். எதுக்கு? உன்னை எங்க கொண்டு போகணுமோ அங்க நான் கூட்டு போறேன்டா. அதனால சீனாய் மலையில் அவர் வந்து கூட்டு போறாராம். உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன்ட்டார், நீ பேசாம வர்றான்றார். அதெல்லாம் நல்லா பாருங்களேன். சீனாய் மலையில தேவன் மோசத்தை மேலே ஏறி வாங்குவார். ஆனா மறுரூப மலையில அவர் சீசர்களை கூட்டிட்டு போவார். இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். அவர் நம்மளை தூக்கிட்டு போவார் அடுத்த லெவல்ல. அங்க யாரும் கூட்டு போக மாட்டாங்க. நீ தான் வரணும். ஐயா வரேன், தனியா வரக்கூடாது. கட்டளைகளை ஆமா கல்லை தூக்கிட்டு வரணும். ஓ ராபா லாஷிகா ராபா. ஏற்கனவே ஏகப்பட்ட கட்டளைகள் இருக்கு. 2 வெயிட்டோடு நீ ஏறணும். ஆனா புதிய ஏற்பாட்டில் வெயிட் அவர் சுமந்து ஏறிட்டு அவர் இறங்கி வர்றாரு. ஸோ அது அந்த கானான் தேசத்தை தான் பார்க்குறோம். கானான் தேசத்தில் என்ன சொல்ற வாசிங்க, திரும்ப அந்த வசந்த வாசிமா. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிச்சுவா. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், பாவத்திலிருந்து உங்களை நான் விடுதலையாக்கவும், பற்றாக்குறை தேசத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கவும், வறுமையின் தேசத்தில் உங்களை விடுதலையாக்கவும், தரித்திரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கவும். இயேசு சொல்ற தரித்திரத்தை விடுதலையாக்கவும். அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, உங்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, கானானியரும் அம்பானியும் ஏத்தியரும் அதானியும் எமோரியரும், அது சொல்லு வர்த்தி சொல்லிட்டு வாப்பா, பில்கேட்ஸும், இவர்கள் எல்லோரும் அம்பானி, அதானி, டாடா, பிர்லா, பில்கேட்ஸு வந்து வேர்ல்டு வைடாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆட்கள். இவர்கள் எல்லோரும் ஆண்டு அனுபவித்து கொண்டு இருக்கிற இந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமும் ஆன தேசத்தில் அவர்களை துரத்திவிட்டு அந்த இடத்தில் உன்னையும் என்னையும் அமர வைப்பதற்கு, சும்மா ஒன்ன கொண்டு போய் அங்க உட்கார வைக்கிறேன்னு சொல்ல, அங்க இருக்கிறவன சொல்றாரு. இப்ப எவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனை இருக்க மாட்டான். பரிசுத்த ஆவி வரும்போது வனாந்திரம் வயல்வெளி ஆகும், வறண்ட நிலம் நீரூற்றாகும், வயல்வெளி காடாக எண்ணப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் செழிப்பா இருந்தவன்லாம் பாவம் கொஞ்சம் என்ன ஒரு 10 பில்லியன் வச்சிருக்கிறாரு, ஏழையா இருக்காரு. செழிப்பா இருக்கிறவன்லாம் வறண்ட நிலம் என்று எண்ணப்படக்கூடிய அளவிற்கு தேவன் உண்மை என்ன ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் இன்னைக்கு இருந்தாங்க. யாருன்னா கானானுக்கு இதெல்லாம் பேசும்போது
அப்படின்னு தலையை சொரிஞ்சிட்டு அசட்டை பண்ணாங்களாம் அந்த தேசத்தை. கர்த்தர் சொன்னார், விட்டுறவனை விட்டுரு. என் தேசத்தை அசட்டை செய்தார்கள், அடுத்து என் தேசத்தை விசுவாசியாமல் போனபடினால் அவர்கள் அந்த வாழ்க்கையை காண மாட்டார்கள். ஆனா என் தாசனாய யோசுவாவும் காலேபும் அவர்கள் விசுவாசித்தபடினால் அவர்கள் அந்த தேசத்தில் பிரவேசிக்கும்படி நான் செய்வேன். 7.5 லட்சத்துல 2 ஓட்டு தான், 2 விக்கெட் தான் வந்து என்ன செய்யுது அந்த வாழ்க்கைக்குள்ள போகுது. ஏன்னா இது நம்புச்சு, குழந்தை மாதிரி நம்புச்சு அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போடுறான்னு. உங்களை எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பழைய ஏற்பாட்டில் 12ல் 10 போச்சு, 2 தான் பாஸ் ஆச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டு சீசர்கள் 12ல் 1 தான் ஃபெயிலு, 11 பாஸ் ஆயிடுச்சு. நீங்க பாஸ் ஆயிருங்க இயேசு நாமத்தில். அல்லேலூயா. சரி அன்புக்குரியவர்களே, இப்ப இந்த கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு இந்த கட்டளைகளை எல்லாம் நீ கை கொள்ள வேண்டும் தேவன் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்காங்க. அவர் சொன்னாரு, அந்த தேசத்தை உனக்கு நான் ஃப்ரீயா தான் தரப்போறேன், உள்ள போன பிறகு நீ கை கொள்றதுக்கு தான் கட்டளை கொடுத்தேன்றாரு. நல்லா தெரிஞ்சுக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பரலோகத்துக்கு போறதுக்கு இதெல்லாம் நீ செஞ்சாதான் உள்ள போக முடியும். இல்ல, பரலோகம் என்பது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். சார் உங்களுக்கு ஒரு கார் வாங்கி தரேன் நான் சொல்லியிருக்கிறேன், அதுக்கு பேர் என்ன சார்? வாக்குத்தத்தம். அடுத்த நாள் வரீங்க, 50,000 ரூபாய் கையில் வச்சிருக்கீங்களா? சார் என்ன சார் வாக்குத்தத்தம் பண்ணீங்க வாங்கி தரேன்னு. சரிப்பா, உன்ட்டு 50,000 இருக்கா? நான் 5 கோடி ரூபா கார் தரப்போறேன் உனக்கு. சரி பரட்டிட்டு வரேன் சார். அடுத்து ஒரு 2 லட்ச ரூபா கையில் வச்சுக்கிட்டியா, இது வச்சிருக்கியா, அது வச்சுக்கிறியான்னு கேட்டால் இதுக்கு எது நீ சொல்லணும்? இதுக்கு வந்து வித்துட்டே போயிருக்கலாமடா. வாக்கு தத்தம்னா என்ன தெரியுமா? நீ ஃப்ரீயா வாங்கிக்க, நான் எவ்வளவு வேணாலும் அதுக்கு செலவழிச்சோம் நாங்கள் கூட்டு போயிருங்க. எல்லாம் சொல்லுங்க, பரலோகம் என்பது வாக்கு பண்ணப்பட்ட தேசம். அப்போ வாக்கு பண்ணிட்டு அந்த லேண்டுக்குள்ள நீ போயிடுவடா, ஃப்ரீயா போயிடுவடா, நான் எல்லா யுத்தத்தையும் நான் பண்ணிடுறேன்டா. ஓகேயா? நீ உள்ள போயிடுவ. உள்ள போன பிறகு நீ ஃபாலோ பண்றதுக்கு தான் இந்த கட்டளையில் கொடுத்தேன். ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுட்டு செத்துறக்கூடாதுன்றக்காண்டி கொடுத்தது இது. அவ்வளோதான் மேட்ரு. 2வது சொன்னாரு, நீ விருத்தி அடைவதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டது. வாசிங்களா இந்த வசனம். ஒன்று தெரிஞ்சு, கட்டளைகளுக்கும் பரலோகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. கட்டளைகளுக்கும் கானானுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரட்சிப்புக்கும் கட்டளைகளுக்கு சம்மந்தம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம லைஃப்பை வந்து மோல்டு பண்ணுறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நன்றா வாசிங்க, இது ரொம்ப முக்கியமானது. உபாகம் 6:2-3 வாசிங்க. காணிக்க கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், சில டிசிப்ளின்ஸ்லாம் கை கொள்கிறோம்னா உள்ள நுழையிறதுக்கு இல்லை, உள்ள நுழைஞ்ச பிறகு வாசிங்க. அதை நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக, பார்த்தீங்களா, சுதந்திரிப்பதற்காக நீங்கள் கை கொள்ள வேண்டியதுன்னு சொல்லல, சுதந்திரித்த பின் கை கொள்ள வேண்டியது. கையை தட்டு. அவர் தெளிவாக தான் இருக்கிறாரு. நீங்க நிறைய பேர் பரலோகத்துக்கு போறதுக்கு இதெல்லாம் செய்யன்றாங்க, அவர் அப்படி சொல்லவே இல்லையே. இந்த இடத்துல கானானுக்கு போறதுக்கு நீ இதை செய்யணும்னு சொல்லல, சுதந்திரித்த பிறகு வாசிங்க. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. அடுத்த வசனம். இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில், மறுபடியும் அதுக்கு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார் பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும். அண்டர்லைன் தி வேர்ட். கானானுக்குள்ள கொண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நீ விருத்தி அடையலாம். கையத்தட்டு. நீ விருத்தி அடைவதற்கும் உனக்கு இதெல்லாம் சொல்றேன். இப்ப கொடுக்கிற பத்தி பேசுறோம் பாத்தீங்களா? நம்ம கொடுக்கறனால கானானுக்குள்ள போறதே கிடையாது. கானான் சிலுவையினால் போனோம். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் எவன் எவ்வளவு விருத்தி அடையலாமோ கையத்தட்டு. ஸோ விருத்தி அடைவது என்பது எக்ஸ்பேன்ஷன் உங்க கையில கொடுத்துட்டார் தேவன். நீ எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிற பொழைச்சிக்கான்ட்டார். சரி, இப்போ திரும்ப வருவோம். கானான் என்பது சுதந்திரிக்கிற தேசம். அது கானான் என்பது சண்டை போட்டு போகிற தேசம் கிடையாது. அவர் சண்டை போட்டனால நம்ம போகிற தேசம். இல்லையா சொல்லுங்கள்? ரிப்பன் கட் பண்ணுறது தான் உங்கள் வேலை. இந்த தேசத்தை குறித்து ஒரு 3 பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். முதலாவது, கானான் என்பது வனாந்திரம் என்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. வனாந்திரம் அடுத்து கானான். சுயத்துக்கு சாகாதவன்லாம் வனாந்திரத்திலே இருக்கான், அதை யோர்தானுக்கு முன்னாடி. சுயத்துக்கு செத்தவன்
கானானுக்கு போயிடுறான். நான் கர்த்தருக்காக உயிர் கொடுப்பேன்றவன்லாம் வனாந்தரத்தில் இருப்பான். நான் அல்ல கிறிஸ்துவே, அவன்லாம் கானானுக்கு வந்துடுறான். ஸோ 2 வாழ்க்கை. சரியா? இந்த வனாந்திர வாழ்க்கை என்பது யுத்தத்தின் வாழ்க்கை. நான் ஜெயிப்பேன்னு சொல்ற வரைக்கும் உனக்கு யுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். நீ ஃபெயில் ஆகிட்டே இருப்ப, அட்டம்ப்ட் போட்டுக்கிட்டே இருப்ப, யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். 50 வருஷமா பேசிட்டு இருக்காங்க சார். பேசினவராச்சும் ஜெயிச்சாரா? அவரும் பாவம் அதே தோல்வி தொடர்ந்து போரிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஸோ வனாந்திரம் யுத்தம், யுத்தத்தில் வெற்றி. ஆனால் யுத்தத்தில் வெற்றி, யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் என்ன வாழ்க்கை? வனாந்திர வாழ்க்கை. யாத்திராகமம் 17:16 வாசிப்போம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். கர்த்தரின் யுத்தம் நடக்கும். வனாந்திரம் என்பது யுத்தம் நடக்கிற இடம். ஆனா கானான் என்பது யோசுவா வாசிப்போம் 21:43-44 கானான் தேசம் வாசிப்போம். இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்தரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமே இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். கையை தட்டு. இளைப்பாற பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க. யுத்தம் இல்லாமல் சொல்லுங்க. இளைப்பாற பண்ணினார். எங்கள் வாழ்க்கை யுத்தங்கள் தினந்தோறும் நடக்கிற வனாந்திர வாழ்க்கை அல்ல, யுத்தமே இல்லாத கானான் வாழ்க்கை. இளைப்பாற பண்ணினார். இந்த வார்த்தையை கேட்டோன்னு ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருமே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பாரம் என்பது உலக கவலை அல்ல. இயேசு சொன்னது பாரம் என்பது என்ன? சில அதிகாரத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், பரிசேரே சதுசேரே, மனுஷர்கள் செய்ய முடியாத கட்டளைகளை சுமையாக கட்டி ஜனங்கள் மீது பாரமாய் வைக்கிறீர்கள். அப்ப பாரம் என்பது என்ன? கட்டளைகள். அடுத்து இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு இந்த கட்டளைகள் என்கிற பாரத்தை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இங்கு கானான் சொல்லுது, அவர் இளைப்பாற பண்ணினார். ஓ, கானானுக்குள் நுழைந்தால் இளைப்பாறுதல், கிறிஸ்துவுக்குள் நுழைந்தால் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் வாழ்க்கை எதுவோ அதுவே கானானின் வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு யுத்தம் இல்லை. இளைப்பாறுதல் வனாந்திர வாழ்க்கை அல்ல, கானான் வாழ்க்கை. தாவீதின் வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை. அவன் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனால என்ன கட்டல? ஆலயத்தை கட்டல, கட்ட முடியல. ஆனா சாலமன் சொன்னா, என் தகப்பனாகிய தாவீதோ தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டான். ஆனா யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சு. எங்க அப்பா ஸ்கூலுக்கு போகணும்னு விரும்பினாரு, போறவல்ல சண்டை போட்டுக்கிட்டே இருந்து கடைசியில் ஸ்கூலுக்கு போல. ஆனா என் நாட்களில் தேவன் இளைப்பாறுதலை கொடுத்தார். அதனால நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன்றான். என்னைக்கு இளைப்பாறுதல் வருதோ அன்னைக்கு தான் கர்த்தருக்கு நீ பெரிய காரியங்களை சாதிப்பாய். உன் வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்கள் நடக்கும். எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறது சண்டை கோழியாவே தெரியக்கூடாது. எல்லாம் கர்த்தர் முடிச்சிட்டாரு. அங்கே தாவீது முடிச்சார், இங்கே தாவீதின் குமாரன் முடித்தார். ஆமென். கானான் என்றால் யுத்தம் இல்லை. எத்தனை பேர் கானானுக்குள்ள இருக்கீங்க? ஆமென். யுத்தம் இல்லை. யுத்தம் கிடையாது சார். உங்க சிந்தனையில் அது இதுன்னு சொல்லுவோம். இல்லை, யுத்தம் இல்லை, யுத்தமே இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்கா நீங்க நம்புறீங்க. ஆனா யுத்தம் இருக்குன்னு ஏதோ ஒரு மனசு சொல்லிக்கிட்டே வருது பாருங்க. உங்களுக்கு ஓரத்தில் வெளியே இருந்து சத்தம் வந்துக்கிட்டே இருக்கா? வருவோம், வராமல் எப்படி போவோம், வருவோம், வராமல் எப்படி போவோம். யுத்தம் இல்லடா, யுத்தம் இல்லடா. சொல்லுங்க, யுத்தம் இல்லடான்றீங்களே, அதுதான் யுத்தமே. அவ்வளோதான். அதை நீங்கள் சொல்லும்போது இந்த மனதளவில் இருக்கிற யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களே ஒழிய உண்மையான யுத்தம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இதில் ஸ்ட்ராங்காக ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மைண்டில் கூட உங்களுக்கு அந்த எண்ணம் வராது. இப்போ தான் உங்கள் மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இனி எனக்கு யுத்தம் இல்லை. சொல்லுங்க, இன்று கண்ட எகிப்தியனை நான் என்றும் காண்பது இல்லை. இனி எனக்கு யுத்தம்
இல்லை. ஏனென்றால் நாங்கள் கானானுக்குள் வந்திருக்கிறோம், இயேசுக்குள் வந்திருக்கிறோம். அவர் எங்களை இளைப்பாற பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ரெண்டாவது, எஃபர்ட்டே இல்லாத லைஃப். ஆமென் சொல்லுவோம். வாசிப்போம். கானான் வாழ்க்கைன்னா என்ன? கானான் வாழ்க்கை தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை. வாசிப்போம். உபாகமம் 11:10. நீ சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். அண்டர் இந்த வேர்ட் உன் காலால். எப்படி காலில் எப்படி நீர் பாய்ச்சுவாங்க? கிணத்துல தண்ணி இறப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்னன்னா இப்படிலாம் இறச்சிக்கிட்டு இருந்தால் விளங்கி போயிடும், கடைசியில் கையை தூக்க முடியாது. அதனால் என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய கட்டையை கட்டி இந்த பக்கம் என்ன வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் கயிறை கட்டி வாலியை கட்டியிருப்பாங்க. இவர் என்ன செய்யணும், இப்படியே நடந்து வரணும். நடந்து வந்தோடனே வாலி என்ன செய்யணும், தண்ணிக்குள்ளே போயிடும். ஆமாம், அதையும் தாண்டி நடந்தால் இவர் தண்ணிக்குள்ளே போயிடுவார். இவர் அங்கனக்குள்ளே நின்றுட்டு அப்படியே திரும்பி இங்கிட்டு நடக்கணும். நடந்தோடனே இந்த தண்ணி அப்படியே மேலே வரும், மேலே வந்தோடனே கீழே தண்ணி போகும். இப்படியே அவர் நடந்துக்கிட்டே இருக்கணும் காலையில் வாக்கிங். அப்போ அப்படி காலால் தான் 1 ஏக்கரு, 2 ஏக்கரு, 5 ஏக்கரு, 10 ஏக்கரு, 15 ஏக்கரு, 20 ஏக்கரு, 50 ஏக்கரு, 100 ஏக்கரு, தை சீஸ்லாம் அப்படியே 6 நாள் மாதிரி ஆகி போயிடும். காலில் தான் தண்ணி பாய்ச்சணும். எல்லாம் சொல்லுங்க, காலால் தண்ணி பாய்ச்சினால் அது எகிப்து வாழ்க்கை. ஆனால் தண்ணி பாய்ச்சணும்னு சொல்லி காலையில் இந்த விவசாயி எந்திரிச்சு இப்படி பார்க்குறான். அப்படியே நைட்டு மழை பெஞ்சு 500 ஏக்கரும் கர்த்தர் தண்ணி பாய்ச்சிட்டார். அச்சா, என்ன சந்தோஷம் ஒரு விவசாயிக்கு. என் வேலையெல்லாம் இன்னைக்கு இல்லடா, எல்லாம் வானம் மழையை கொடுத்து கர்த்தரைத்தான் சொல்றாரு. நீ இப்பொழுது நுழைய போகிற இந்த வாழ்க்கை நீ விட்டு வந்த எகிப்து வாழ்க்கையை போல் இல்லை. அங்கே உன் கால்களால் நீ தண்ணி பாய்ச்சினாய், இங்கே உனக்காக கர்த்தர் வானத்தின் மழையை கொடுப்பார். கையை தட்டுகிறது அவருக்கு. ஆமென். அதுதான் கிருபையின் வாழ்க்கை, அதுதான் தேவன் கொடுக்கிற வாழ்க்கை. அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். டெய்லி காலையில் நீங்க எந்திரிக்கிறீங்க, கண்ணை திறந்தோன்னு பாக்குறீங்க, உன் நிலம் ஃபுல்லா தண்ணீரை பாய்ச்சிட்டாரு. நுழையும் போதே தண்ணீர் பாய்ச்சி தான் வரீங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு காபா 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 நல்லது, ஆனால் தண்ணீர் பாய்ச்சினவருக்காக காபா கொடுங்க. ஆமா, தண்ணி பாய்ச்சறதுக்கு ஆமா அந்நிய பாஷை தேவன் செஞ்சு முடிச்சதுக்கு பண்ணுங்க. 5 மணிக்கு எந்திரிங்க, 4 மணிக்கு கூட எந்திரிங்க. யார் வேணான்றது, தண்ணி இறைக்கிறதுக்கு எந்திரிக்காதீங்க, மழையை கொடுத்தவருக்காக எந்திரிங்க. ஆண்டவரே எவ்வளவு நல்லவர். அடுத்து வாசிமா, வானத்தின் தண்ணீரை குடிக்கும் தேசம். இதுதான் கிறிஸ்டியன் லைஃப், எஃபர்ட்லெஸ் லைஃப். சீக்கிரம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், அவரே விசாரிக்கிற தேசம். அடுத்து வருஷத்தின் துவக்கம் முதல், பாத்தீங்களா, ஜனவரியில இருந்து வருஷத்தின் முடிவு மட்டும் டிசம்பர் வரைக்கும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். 365 நாட்களும் ஆசீர்வாதத்தின் நாட்களே, கிருபையின் நாட்கள். வாழ்க்கை என்பது போராட்டமே என்கிற வார்த்தை இங்கே அடிபடுகிறது. ஆமென். பிரயாணத்தில் மேடு உண்டு என்கிற வார்த்தை இங்கு அடிபடுகிறது. பள்ளம் உண்டு என்கிற வார்த்தை அடிபடுகிறது. மாற்றி பண்ணணும், பிரயாணத்தில் மேன்மை உண்டு வெற்றியும் உண்டு, அப்படி பண்ணணும். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய கண்கள் 365 நாள் ஆசீர்வாதம் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? உள்ளுக்குள்ள ஆழமா உங்க மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ஆயிடுச்சுன்னா இந்த பூமியில் நீங்கள் பரலோகத்தை அனுபவிக்கணும். உங்கள் வழியில் வியாதி வராது, உங்களுக்கு வியாதி வராது, இல்லை உங்கள் வழியிலே வராது. ஆமாம், அசட்டை பண்ணினால் அதை காணுவதில்லை, ஆனால் அதை விசுவாசிக்கிறவர்கள் அந்த தேசத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோம். ஸோ இதுதான் என்ன வாழ்க்கை? கானான் வாழ்க்கை. வாசிங்க 12 வாசிமா. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தரே மழை பெய்ய வைப்பாராம். 10ஆம் வசனத்துல இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை எப்பவுமே டைமுக்கு தான் பெய்யணும், ரொம்ப முக்கியம் இல்லையா? அதான் பைபிள் சொல்லி ஏற்ற காலத்தில் மழையை தருவேன். அப்போ புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடக்கலை, நீங்கள் விரும்புகிற ஒரு சம்பவம் ஒன்றும் டிலே ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் மழை, தண்ணி மோந்து ஊற்றுறது இல்லை. தண்ணி மோந்து ஊற்றுறது எப்போ வேணாலும் நீ ஊற்றிக்கலாம், ஆனால் மழை எப்போ தேவையோ அப்போ அவர் கொடுப்பாரு. அதனால தான் பாருங்கள், நிறைய
நிறைய ஜபம்ன்றவனுக்கு சுயம் நிறையா இருக்கும். ஏன்னா அவன் நினைக்கிறதெல்லாம் சாதிப்பான். மதியம் 3 மணி போய் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருப்பான். என்னன்னா அவனுக்கு இப்போவே நடக்கணும். ஆனால் கிருபையில் இருக்கிறவன் அவர் தருவாரியா? சொல்லுங்க, அவர் தருவாரியா? நல்லா சத்தமா பாவம். அவர் தருவார். எப்போ தருவார்? ஒரு விவசாயிக்கு மழை எப்போ வரணுமோ அப்போதான் வரணும். அப்படித்தான் வாழ்க்கையிலே அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். உன் வேலையெல்லாம் ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ரைட் டைம். ஆமென். அடுத்த அந்த தேசத்தை பத்தி பைபிள் என்ன சொல்லுது? என்னாகமம் 14:7 வாசிப்போம். 14:7. இஸ்ரவேல் புத்திரரின் சமத்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். மகா நல்ல தேசம். மகா கோலா, மகா பார்த்துருக்கீங்களா? வழக்கமாக இருக்கிறத விட இன்னும் அதிகமாக இருந்தால் அட்ஜெக்டிவ் மகா. மகா நல்ல தேசம். 2 பேர் பேசுறாங்க. அடுத்து கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால், பிரியத்தை பத்தி பேசுறேன், கடவுளோட அன்பு பேசுறேன். அன்பா இருக்காருல்லப்பா. அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். பாத்தீங்களா? கலகம்னா என்ன தெரியுமா? கஷ்டம் பேசுனா பாருங்க. 50 பேர் கலகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதை சொல்ல வரேன்? 10 பேர் தப்பா பேசினாங்க, 2 பேர் நல்லா பேசினாங்க. 10 பேர் கஷ்டம் பேசினாங்க, அவங்க போய் எழுப்புதல் பிரசங்கி. 2 பேர் கிரேஸ் ப்ரீச்சர்ஸ். அவன் சொன்னா எல்லாம் ஈஸி தான்ப்பா, ஈஸியாக போயிடலாம், எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குண்ணா. நல்ல தேசம் எல்லாம் சொல்லுங்க. 2 இது பேசியிருக்கிறேன். ஒன்று வாரே இல்லாத வாழ்க்கை, இன்னொன்று எஃபர்ட்டே இல்லாத வாழ்க்கை, எதிரியே இல்லாத வாழ்க்கை, யுத்தமே இல்லாத வாழ்க்கை. இன்னொன்று எஃபர்ட். வாட் இஸ் மென் பை எஃபர்ட்? சுய முயற்சி இல்லாத வாழ்க்கை, மாம்ச முயற்சி இல்லாத வாழ்க்கை. 3வது வாசிப்போம். யாத்ரா 3:8. சீக்கிரம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிஷியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற, எல்லாம் சொல்லுங்க. 3வது வாசிப்போம். யாத்ரா 3:8. சீக்கிரம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிஷியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற, எல்லாம் சொல்லுங்க. பாலும் தேனும் ஓடுகிற. ஆமென். ஓடுகிற. அபண்டன்ஸ் இல்ல, சூப்பர் அபண்டன்ஸ். பாலாறு தேனாறு. ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வாழ்க்கை தேவன் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறார். அதுதான் கானான் வாழ்க்கை. ஆமென் சொல்லுவோம். இன்று கண்ட எகிப்தியன் என்றும் காண்பதில்லை. ஏன்னா இப்போ நான் அவனை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன். ஆமென் சொல்லுவோம். அப்போ அது எது? எமோரியர் அனுபவிக்கும் அந்த தேசம். எதிரிகள் இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு நான் அவனை கொண்டு போகிறேன் என்று சொல்லி தான் இவங்களை கூட்டிகிட்டு வர்றார். முதல் கட்ட பிரயாணம் வனாந்திரம், 2வது கட்ட பிரயாணம் கானான். ஆனால் கானானுக்கு நேராக போகிறது தான் தேவனுடைய திட்டம். ஆனால் அவருடைய மனநிலை கானான் அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. ஆனால் தேவன் என்ன விரும்பினாராம்? என் பிள்ளைகள் யுத்தமே பண்ணக்கூடாதுன்னு விரும்பினாராம். அதான் யாத்ரா 13:17 சொல்லு பாருங்க. அவருடைய ஃபாதர்ஸ் ஹார்ட். இதோட முடிச்சிடறேன். 13:17. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின், இங்க இருங்க, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் மடிந்து எகிப்துக்கு திரும்புவார்களே என்று சொல்லி பெலிஸ்தரின் தேசம் வழியாய் போவது சமீபமானாலும், ஷார்ட்கட்டா இருந்தாலும், என் பிள்ளையை யுத்தமே செய்யக்கூடாது, என் பிள்ளை யுத்தத்தை கண்டு மனம் மடிவாயிரும். நான் தகப்பனியா கையை தட்டி